के मीठे मधुर नाम से मांगते हैं। आप सभी को यीशु के मसीह के नाम से बधाई। यार जो ना हम उलगत्तुक्कु वेच्चमा इरुक्कानु येसुवानवर सोन्नांगा नम्मளை பார்த்து मसीह जी अपने हमें देखकर कहे कि आंख में उजाला है। अब வெளிச்சம் இருந்தா இருளின் அறைக்கு நிக்குமா? देखिए उजाला रहेगा तो अंधकार की राज्य वहाँ रहेगी क्या? हालेलुया हालेलुया। நம்ம பண்டிகை வரப்போகுது। हमारे लिए महिलाओं के लिए उत्सव आने वाला है। जनवरी 17 18 जनवरी महीना 17, 18 और 19। நீங்க யாரெல்லாம் பாட்டு படிக்கணுமோ படிக்கலாம், தனிப்படல் கிடையாது। जो भी गीत गाने के लिए चाहते हैं वह सभी गीत गा सकते हैं, लेकिन अकेले में नहीं, ग्रुप झुंड में गाना चाहिए। ग्रुप படிக்கலாம்। अपना एक झुंड बनाकर गा सकते हैं। பரிசு நாங்க தரமுண்டா ஆண்டவர் தான் தருவார்। इनाम हम नहीं देंगे, केवल परमेश्वर ही आपको देंगे। நான் எல்லாருக்கும் தெரியும்ல, 2 வருஷமா हम सब जानते हैं कि पिछले 2 साल ஜபக்கூட்டங்கள் நடத்தல, हमारे घर की मंडली नहीं हुआ। खाली புதன்கிழமை மட்டும்தான் ஆராதனை பண்ணோம்। केवल बुधवार ही हम आराधना करते हैं। அதுக்கு பாஸ்டர் காஃபி தரதுக்கு எனக்கு துட்டு தராது। पासवान के पास कॉफी पिलाने के लिए इतना புதன்கிழமை காஃபி தரதுக்கு நமக்கு துட்டு வராது। हमारे हम दो दान देते हैं, उस पैसा से हमारी कॉफी और चाय पीने के लिए वो पैसा बराबरी नहीं है। ஆனாலும் நம்ம விசேஷித்தவர்கள், फिर भी हम विशेष है। நமக்கு ஒரு விசேஷித்த நாளை தந்திருக்கிறார்। हमारे लिए एक विशेष भरा हुआ दिन परमेश्वर हमारे लिए दिए। பைபிள்ல யார விசேஷித்தவர்கள் சொல்லிருக்கு? சொல்லுங்க வசனம்। पवित्र शास्त्र में किसे विशेष कर रहा है? யார் விசேஷித்தவங்க? நம்ம தான் விசேஷித்தவங்க। நம்ம எப்படிப்பட்டவங்க வசனப்படி சொல்லணும்। शास्त्र के अनुसार करना चाहिए। வசனம் எப்படி சொல்லணும்? அதுக்கு वचन के तौर पर कहिए। யாத்ராகமம் 33 அதிகாரம் அதான் செய்தி। निर्गमन 33 वही हमारे लिए प्रचारक वचन है। 33:16। சுந்தராம சொன்னாங்கக்கா, அப்படியா? நான் சொன்னேன் வசனத்தோடு சொன்னேன்। ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம परमेश्वर हमारे संग है। யார் கூட எல்லாம் இருக்காரு? किसके साथ है? எப்படி இருப்பாரு? कैसे रहेंगे? இன்னைக்கு பிரசன்ன வசனம் आज की वचन ஆண்டவர் சொன்ன வார்த்தை। परमेश्वर खुद कहा हुआ वचन, அதற்காக उसके लिए என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்। मेरी प्रशंसा तेरी संग रहेगी और मैं तुझे विश्राम दूंगा। ஆண்டவர் சமூகம் நமக்கு முன்பாக சென்றா, यदि परमेश्वर की सम्मुख हमारे आगे चलेगी तो எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் இளைப்பாறுதல் கிடைக்கும்। कितनी भी बुरी परिस्थिति में हमारे लिए विश्राम मिलेगा। நம்ம வாசித்த பகுதியில हम जो पढ़े हुए पवित्र शास्त्र के இத்தனை बाद பேர் में வாசிக்கும் போது கவனிச்சீங்க, कितने जन पढ़ते समय ध्यान दिए, நான் உங்களுக்கு கானான் தேசம் தருவேன், मैं तुम्हें कानान देश दूंगा, ஆனா நான் உங்க கூட வரமாட்டேன், लेकिन मैं तुम्हारे संग साथ नहीं आऊंगा। எனக்கு பதில் ஒரு தூதன் அனுப்பி मेरे अलावा आपके साथ एक दूत को भेजूंगा, உங்களுக்கு விரோதமா இருக்கிறதா நான் விரட்டி விட்டுருவேன், जो भी तुम्हारी विरुद्धता में है उसे ढकल दूंगा, ஆனா நான் வரமாட்டேன், लेकिन मैं तुम्हारे संग नहीं आऊंगा। சரி ஏன் சொன்னாரு? क्यों ऐसे कहने लगे? கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, எனக்கு யாருக்கும்படியா சொல்லணும்। हटीले வணங்க கழுத்தா என்ன பண்ணாங்க? हटीले गर्दन कैसा करे? அவங்க கண்ணு
செஞ்சாங்க. वे बछड़े को बनाने लगे। நம்ம என்னெல்லாம் செய்தோம்னு பார்க்க போறோம். देखिए हम क्या क्या कर रहे हैं कर आज हम देखने वाले हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 5 அதிகாரம். एफेसियों 5वां अध्याय। அவர் சமூகம் நம்ம கூட இருக்கணும்னா उनकी समूह हमारे संग रहना चाहिए कर எப்படி இருக்கணும்? வேதத்துல ரொம்ப நல்லா எழுதியிருக்கு. पवित्र शास्त्र में बहुत अच्छी तरह से लिख छोड़ा है। ஆண்டவர் சொன்னாங்க, परमेश्वर खुद कहने लगे, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை सत्य कोई जाने होगे, सत्य ही तुम्हें छुड़ाएगा। 5:8। முன்னால எப்படி இருந்தவா? पहले कैसे थे? அந்தகாரமா இருந்தீர்கள். अंधकार थे, இப்பொழுது கர்த்தருக்கு लेकिन आप परंतु प्रभु में ज्योति हो। வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ज्योति की संतान के समान चलो। ஏன் இப்ப வெளிச்சமா இருக்கிறீர்கள்னு சொன்னாரு? क्यों अभी ज्योति है कर कहने लगा? முன்னால இயேசு தெரியாம இருந்தீங்க, पहले यीशु को नहीं जानते இப்ப थे, இயேசு தெரியும். लेकिन आप यीशु को जानते அதனால हैं, நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். इसके लिए तुम ज्योति है। ஆனா என்ன செய்யணுமா? लेकिन क्या करना चाहिए? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்குமா? ज्योति के संतान के समान चलना चाहिए। क्या चलते हैं क्या? இருக்கிறது வெளிச்சத்தின் பிள்ளை கிடையாது. गुड़गुड़ाना ज्योति की संतान नहीं है। நம்மளுக்கு இஷ்டம் இல்லாம மற்றவங்க நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அவங்க கூட சேர மாட்டோம். हमारे इच्छे के अनुसार जो नहीं இது चलते अंधकार। उनके संग नहीं रहेंगे, वह अंधकार है। அல்லேலூயா. என்னெல்லாம் இருக்கு அந்தகாரம்? देखिए कितना अंधकार की क्रियाएं हैं। தீமைக்கு தீமை செய்தா என்னது? बुराई के लिए बुराई करेगी तो अंधकार। தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதாரு, थेसलोनिकियों पहले थेसलोनिकियों 5वां अध्याय में लिखता है कि आप दिन के हैं। हम कौन है? நம்ம யாருக்கு வேதம் சொல்லுது? हम कौन है करके पवित्र शास्त्र कहते हैं। பகலுக்குரிய காரியம் செய்தோமா? हम दिन के संतान है, लेकिन दिन के कार्य को हम करते हैं क्या? அந்தகாரக்குரிய நான் ரெண்டு வீட்டு கூட்டத்துல நான் இதெல்லாம் பேசிட்டேன். 2 घर की मंडली में मैं इसी के बारे में बातें करने लगी। தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் पहला थेसलोनिकियों 5वां अध्याय 8 வசனம். 8वां वचन। எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ இல்ல தூங்குகிறவர்கள் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையிலும் தலை சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சமூகம் நமக்கு இருக்கணும்னா उनके समूह हमारे पास रहना चाहिए, तो அந்தகாரத்தின் கிரியைகள் இருக்கக்கூடாது. अंधकार की क्रिया हमारे पास नहीं रहना அப்போ चाहिए। வேதம் நம்மள சொல்லுது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் पवित्र शास्त्र हमें देखकर कहता है कि तुम दिन के बच्चे हैं பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். और उजियाला की संतान है। இப்ப ஒரு நாளைக்கு பாதி பகல் பாதி एक இரவு. दिन में आधी रात और आधी दिन होती ஆனா है, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு लेकिन परमेश्वर को स्वीकार किया हुआ हमें பகலும் இரவும் சரியா दिन और रात समान है, क्योंकि हमारे पास डबल उजियाला बेड है, हम ज्योति है। யாரு சொன்னா? कौन कहने यीशु लगा? मानव சொன்னார். यीशु मसीह खुद कहने நீங்க लगे, உலகத்துக்கு आप संसार வெளிச்சமா की இருக்கிறீர்கள். ज्योति है। அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு பாக்கியசாலிகள். देखिए हम कितना भाग्यशाली है। புரிந்து கொள்ள முடியல. हमारे बारे में हम नहीं जानते அந்தகார हैं। கிரியைகளை விட்டாதானே நம்ம வெளிச்சம். अंधकार की क्रिया को छोड़ेंगे तभी हम उजियाला என்ன बनेंगे। செய்யணுமா? देखिए इसके लिए हमें क्या करना है? நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. हम रात और रात की कामों के लिए नहीं है। அவங்க படைச்சாங்க ஆண்டவர் பாதி பகல் பாதி இரவுன்னு. परमेश्वर खुद उत्पन्न किए आधी रात और आधी दिन कर ஆனா कर, நம்ம என்ன சொல்லிட்டாங்க, நீ உலகத்துக்கு வெளிச்சம்னு. लेकिन हमें देखकर कहने लगे कि आप संसार की அப்ப ज्योति हैं। இரவுக்கு நம்ம யாரு? तो हम रात के लिए क्या வெளிச்சம் है? கொடுக்கிற பவர்ஃபுல் லைட். उजियाला देने वाले एक बड़ी ज्योति உலகத்துல है। என்ன நடக்கு? देखिए अभी संसार में क्या हो அந்தகாரத்தின் रही है? கிரியைகள் நடக்கிறது. अंधकार की क्रिया हो रही है, புது புது வைரஸ் வருது. नई नई कीटाणु उत्पन्न அது होती है। என்னது? देखिए वो क्या है? அந்தகாரத்தின் वो கிரியைகள். अंधकार की क्रियाएं हैं। யாபேஸ் ஜெபிச்சார். याबेश
प्रार्थना करने लगे, நீங்க என்ன செய்யக்கூடாது? बुराई मुझे चोट न पहुँचाए। நம்ம வீட்லயே अंधकार क्रिया இருக்கலாம். हमारे घर पर भी अंधकार की हमें क्रिया सोच हो तो सकती बहुत है, लेकिन हमें तकना नहीं। எனக்கெல்லாம் பாட்டு மூலமா பேசுறாரு. मेरे परमेश्वर गीत द्वारा मुझसे बातें நான் பயப்பட करते हैं, மாட்டேன். फिर मैं नहीं डरती हूँ। உங்களுக்கு சொல்லியிருக்கேன். मैं तो बहुत डरपोक कर मैं आपसे कहने எவ்வளவு लगी। பாட்டு இருக்கு நம்மளுக்கு. देखिए हमारे लिए कितना गीत है। சோர்ந்து போகும்போது சோர்ந்து போகலான்னு பாட்டா நிற்கிறாரு. जब भी तकते हैं तभी तकना नहीं कर गीत बेच நான் எப்படி देते हैं। நாளைக்கு போக முடியுமா? देखिए मैं कल जा सकती हूँ क्या? நாளைக்குன்னு யார் கருத்துல இருக்கு? कल की दिन किसके हाथ पर है? ஆண்டவர் கருத்துல இருக்கு. परमेश्वर की हाथ में है। அந்தகார கிரியைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை அறியறதுக்கு முன்னால அந்தகாரமா இருந்தோமா? हम परमेश्वर को जानने से पहले हम अंधकार में थे। அறிஞ்ச பிறகு நம்ம நெத்தில வெளிச்சத்தின் பிள்ளைகள் எழுதியிருக்கு. उसके बाद परमेश्वर को स्वीकार करने के बाद हमारे माथे पर लिखा है कि ज्योति की संतान है। உலகம் நம்மள வெளிச்சத்தின் பிள்ளைகளா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. संसार हमें देखकर ही पहचान लेंगे कि हम दिन के हैं क्या रात के हैं। இந்த கிறிஸ்துவனா ये मसीह की है क्या? என்ன பண்ணுது? என்னெல்லாம் பண்ணுதா? देखिए क्या क्या करती है, உலகம் சொல்லும். ऐसे संसार நம்ம कहेगी। நெத்தில போய் என்ன இருக்கும்? देखिए हमारे माथे पर क्या लिखा அந்தகாரத்தின் है? மகள். अंधकार की அது बेटी, மூடன் நெத்தில மூடன்னு எழுதியிருக்குமா? मूर्ख कर लिखा रहेगा। அப்போ அவர் பிரசன்னா இருந்தா என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு. उनकी प्रसन्नता हमारे पास रहेगी तो कितनी आशीषें हैं। நமக்கு அந்தகார கிரியையில விட முடியலையே. लेकिन हम तो अंधकार की क्रिया को नहीं छोड़ रहे हैं। சண்டை போட்டா நம்மளும் என்ன செய்வோம்? यदि कोई हमसे झगड़ते हैं तो हम भी झगड़ेंगे। தெரியாம சண்டை போட்டா நம்மளும் தெரியாம சண்டை போடுவோம். वो अनजान में झगड़ा करेंगे तो हम भी उन्हीं के समान झगड़ेंगे। हालेलुया। எனக்கு 5 பிள்ளைகள் ஃபேமிலியா இருக்காங்க. मेरे 5 बच्चे उनके परिवारों के साथ है। 5 பிள்ளைகிட்டே போக முடியாது. 5-6 बच्चे के पास नहीं जा सकते हैं। ஏன்னா 2 பேருக்கு 1 பேருக்கு 4 அதிகாரம் 12-13. पहला पत्रस 4 अध्याय 13 वचन। எங்கேயும் போக முடியாது. मैं नहीं जा सकती हूँ। நோ 12-13 12 और 13। 12 ஆச்சு. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ தூண் என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கனிவோடு மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. இதன வாசகம் விடுத கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது பிரியமானவர்களே. प्रिय लोग, எதுக்கு தீப்பிடிக்கு? क्यों आग लगती है? எதுக்கு தீப்பிடிக்கு? देखिए क्यों आग लगती है, சொல்லுங்க. बताइए ना। உங்களை சோதிக்கும்படி. आपको परखाए जाने के लिए। இப்ப கோல்டு நம்ம போடுறோம், அதை களிமண் நீக்கினா நல்லா இருக்கும். सोने की गहना पहनते हो उसे शुद्ध करते हो अच्छी दिखेगी। ஆண்டவர் நம்மள परमेश्वर हमें சோதிக்கலையா? नहीं परखाते हैं। ஏசாயா 48:10 எனக்கு. ऐसाया 48:48. 48:10 48:10। உங்களை புடமிட்டேன், ஆனாலும் வெளியில் போலல்ல, உபத்திரவத்தின் குழுவை இவரை சொல்லி தெரிந்துள்ளேன். அப்ப நம்மளை எதுல தெரிந்து கொள்றாரு? देखिए परमेश्वर हमें कैसे चुन लिया है। அந்த புதுமைன்னு எண்ணக்கூடாதுன்னு பேதுரு சொல்லுதாரு. उसे नया कर नहीं सोचना चाहिए, पर पत्रस कहता है வரணும்னு சொல்லுதாரு. वो आना जरूरी है। அதுல எப்படி நடந்து கொள்கிறோம்? उसमें हम कैसे चलते நானும் हैं। நீங்களும் பவர்ஃபுல் லைஃப். मैं और आप एक प्रकाशित ज्योति எப்படி है, நடக்கும்? कैसे चलते हैं। நம்ம லைட்டா இருந்தா நம்ம உஷாரா இருப்போம். यदि हम ज्योति रहेंगे तो हम होशियार रहेंगे। கிரியைன்னா இருளா இருப்போம். अंधकार क्रिया हमारे संग रहेंगे तो अंधकार रहेंगे, பிரச்சனையில தோத்து போவோம். समस्या में हार जाएंगे। எப்படி சொல்றாரு? பிரியமானவர்களை உங்களை சோதிக்கும்படி ए प्रिय, तुमको परखाए जाने के लिए உங்கள் நடுவில் பற்றி எரிகிற आपके बीच में அக்னியை குறித்து ज्योति दिस वन आग के आग को ஏதோ புதுமையின்றி திகையாமல் कुछ नया कर नहीं सोचो। கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது मसीह की महिमा प्रकट होते समय ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். परमेश्वर की महिमा प्रकट होगी। அப்ப நம்ம எப்படி இருப்போம்? तब हम कैसा रहेंगे? கைகூர்ந்து மகிழும்படியாக खुशी के साथ, मगन के साथ। அவருடைய பாடுகளுக்கு ये सभी समस्या के பார்ட்னர். उसके भागीदारी रहेंगे। நம்ம பாடுகளுக்கு அவர் பார்ட்னர். हमारी समस्या में वह भागीदार है, அவர் பாடுகளுக்கு
उनकी समस्या में हम partner। हम भागीदार है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப யாருக்கெல்லாம் பாடு வேணும்? किसके लिए किसकी समस्या चाहिए? அல்லேலூயா. எல்லாரும் வேணும். सभी இல்லைன்னா நம்ம के சரிப்பட்டு வர மாட்டோம். इसलिए हमने ठीक नहीं रहेंगे, इसलिए அல்லேலூயா. चाहिए। நம்ம குணம் என்னது? மாமிசம், हम मांस में है, அகந்த, हमारे पास घमंड, மேட்டிமை, ईर्ष्या, घमंड, பெருமையும் மேட்டிமையும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. தமிழ் இனிமை. அது எத்தனை words இருக்கு. तमिल அல்லேலூயா. मधुर है, उसमें कितनी शब्द है। அப்போ பெருமை பண்ணவங்கிட்ட காண்டர் கிட்ட வர முடியுமா? जो घमंड करते हैं उनके संग परमेश्वर नहीं आ அது पाएंगे। சரியான அந்தகாரம். वो एक बुरी अंधकार பெருமை है। உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்றாரு? जो भी घमंड है परमेश्वर खुद उनके विरुद्ध நம்ம खड़े ஆராய்ச்சி रहेंगे। நம்மள ஆராய்ச்சி பார்க்கணும்னா நம்ம நல்லவங்க. यदि हमें हम जांचेंगे नहीं तो हम कहने लगे कि मैं ஏன் भला हूँ। ஏன் இதெல்லாம் வந்ததுன்னு சொல்லி ये सब क्यों आया कर हम बोलने लगे। அந்தகார கிரியைகள். अंधकार की क्रियाएं, அந்தகாரம் எப்போ கிரியை செய்யும்? देखिए अंधकार की क्रिया कब क्रिया கிரியை करेगी। செய்யும். தெசலோனிக்கு சபைக்கு அவர் எழுதினார். थेसलोनिक में वो लिखता है कि अंधकार में वो क्रिया करेगी। இதுல இம்பார்ட்டண்டா என்ன சொன்னாரு? इसमें अहम क्या कहने लगा, தெளிந்த புத்தியா இருக்கணும். सीधे मन से रहना चाहिए। பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது தெளிவில்லாம போயிடும். हमारे बच्चे को कहने के बताते समय हमें सा- साधारण सीधा से नहीं कहते हैं। நம்ம ஃபேமிலி காரியங்கள், हमारे परिवार की कार्य, சபை காரியங்கள்ல कलिशा के कार्यों में இப்படி இப்படி எல்லாம் நடக்குது. ऐसा ऐसा सभी चल रहा है कर இத மற்றவங்களுக்கு சொன்னோம்னா புத்தி என்ன போயிடும்? ये दूसरे को कहेंगे तो தெளிவில்லாம போயிடும். उनकी सोच में साफ नहीं रहे எதை होंगे। கேட்டாலும் நம்ம தெளிந்தவர்களா जो भी सुनेंगे हम साफ रहना चाहिए। இதுல 6ஆம் வசனம் சொல்லுது தெசலோனிக்கர் 5ல, पहला थेसलोनिके 5वां अध्याय 6वां वचन, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் इसलिए दूसरे के समान हम सोना नहीं चाहिए, விழித்துக் கொண்டு जागते हुए रहकर தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். हमें सीधा रहना चाहिए। இதுல தூங்குறதுன்னா என்னது? इसमें सोने की मतलब क्या है, என்னது? बताइए मतलब क्या है, आप बताइए। அதாவது விழித்துக் கொண்டு நான் என்னது? जागते हुए मतलब क्या है, உஷாரா இருக்கணும், தெளிந்தவர்களா இருக்கணும். होशियार के साथ सीधे मन के साथ रहना चाहिए। அப்போ எல்லாரும் தூங்குவோம், நம்ம தூங்க கூடாது. सभी के समान हमें भी नहीं सोना चाहिए। தூங்குறவங்க எப்ப தூங்குவாங்க? देखिए सोने वाला व्यक्ति कभी सोएगा, रात को। அவங்கள்ட்ட அந்தகார கிரியை இருக்குது. उनके पास अंधकार की क्रियाएं அவங்க हैं, தூங்குறாங்க. इसके लिए वो सोते அவங்களுக்கு हैं। தெளிந்த புத்தி இல்ல. उनके पास सीधे அது मन யாரு? नहीं है। वो कौन है? நம்ம தான். वो हम ही है। நம்ம அந்த ஆராய்ச்சி பார்த்து அதை விட்டு விலக வேண்டும். उसे जांच कर उसे हटना चाहिए। தேய்பிரையில வெளிச்சம் நல்லா இருக்குமா? தேய்பிரைக்கு நீங்க தெரியாத சந்திரன், और जब चंद्रमा डकती है तभी उसकी उजाला अच्छा रहेगी क्या? அது வளர்பிறையில தான் என்ன செய்யும்? वो बढ़ते समय वो पूरी चंद्रमा दिखेगी और वो पूरी बहुत उजाला देगी। நம்ம வசனத்தை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு வளர்கிறோமா தேய்கிறோமா? हम वचन को जानते बढ़ते हैं क्या घटते हैं? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் அக்கினி இருக்குது. हमारे आसपास पूरे पास ஒரு ஆள் अग्नि है, நெருங்க முடியாது. कोई भी हमारे निकट नहीं आ पाएंगे, ஒன்றும் இல்லை. कुछ भी नहीं है। காலங்களையும் சமயங்களையும் वातावरण और समय को बदलने वाला परमेश्वर हमारे पास क्या कहा ஒருவருடைய है? வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா यदि किसी के मार्ग परमेश्वर की प्रिय रहे तो उसमें शांति होगी। முதல்ல சோர்வு வரும். पहला थकावट आएगी, வசனம் நம்மை தேய்ச்சும். उनकी वचन हमें அவர் तसल्ली சமூகத்துல देगी। என்னெல்லாம் இருக்குது? देखिए उनके सम्मुख में क्या क्या है, आदर है, महिमा है, ஐஸ்வர்யம் இருக்கு, धन है, எல்லாமே இருக்கு. सब कुछ है। அந்த சமூகத்தை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. उस चरण को छोड़कर हमारी मनमानी से नहीं करना चाहिए। மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. मांस किसी के लिए भी उपयोग नहीं அல்லேலூயா. है। ஆவியின்படி நடக்கும்போதுதான் கைத புத்தி வரும். आत्मा के अनुसार चलेंगे तो सोच साफ रहेगी। அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளை பத்தி சாட்சி சொல்லக்கூடாது இதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். बच्चे के बारे में गवाही नहीं बोलना कर केवल एक ही कार्य करने लगी। நீங்களாம் இப்ப உள்ளவங்க எல்லாம் 2 தான் பெறுதீங்க. अभी के संतान केवल 2 ही बच्चे जन्म देते हैं। என் பிள்ளைகள் 5 பேருக்கு அருமையா இருக்காங்க.
मेरे बच्चे 5 परिवार के साथ है। அப்போ நம்ம எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க किसी கற்றுக்கொள்ள भी வேண்டும். परिस्थितियों में खुशी के साथ रहने के लिए सीखना है। அது முடியாத காரியம். वो नहीं नामुमकिन है। இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்னு நான் யாருமே சொன்னது கிடையாது. ये परिस्थितियाँ सब हमारे घर में होती है। இப்ப ஜெயம் எடுத்தவரை உங்ககிட்ட சொல்லுவேன். मैं अभी विजय हो गई, इसके लिए मैं आपके वचन सामने என்ன சொல்லுது? वचन क्या कहती உன் है? பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் तेरे बच्चे तेरे आर पार நம்ம बीच में ஒவ்வொருத்தருக்கும் நம்ம रहेंगे। பிள்ளைகள் அப்படிதான் செய்வாரு. हमारे हर एक के लिए हमारे बच्चे हमारे पास ही रहेंगे। அது தடையா இருக்கலாம். वो रुकावट हो सकती है। 5 பிள்ளைகள் அக்கினியா இருந்தது. என்ன நடந்தது? 5 बच्चे पूरे अग्नि के समान थे। क्या நடந்தது. क्या हुआ था? क्या हुआ? எல்லாவற்றையும் அவர் அன்பு கூறுகிறார் நம்ம மேல. परमेश्वर हमारे ऊपर प्रेम जताते हैं, அதனாலதான் அக்கினி வர செய்தாரு. इसके लिए अग्नि को आने के लिए சந்திராவில कहे। ரொம்ப அன்பு கூறுவாரு. चंद्रमा के तीन पास पीछे बहुत एरिயுது. प्रेम करते हैं, ஆனா அவர் என்ன சொன்னாரு? लेकिन परमेश्वर ने क्या है? தண்ணீர் கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். மூழ்கிப் போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அது பிரச்சனை. அது தலைக்கு மேல வெள்ளம் வரலாம். बाढ़ सिर के ऊपर आ सकती அதுக்கப்புறம் என்ன है। செய்வோம்? उसके बाद क्या करेंगे? தலைக்கு மேல வெள்ளம் வந்த பிறகு நடக்க முடியுமா? सिर के ऊपर என்ன बाढ़ आएगी செய்வோம்? तो चल पाएंगे क्या? क्या हाँ? करेंगे? யார் சொன்னா? तैरेंगे। இந்த மங்க நீச்சல் படிக்கலையா? तैरेंगे। அபிஷேகம் இருக்குல்ல? अभिषेक है ना நீச்சல் हमारे। அடி. हम யாருக்கெல்லாம் அபிஷேகம் तैरेंगे। பெற்றிருக்கோம்? कौन कौन अभिषेक पाए हैं? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களே? आप तो பெற்றிருக்கீங்களா? अभिषेक पाएंगे तो आप तो तैरेंगे। அரசியம்மா பெற்றிருக்கீங்களா? வரது. அப்ப தலைக்கு மேல நமக்கு வெள்ளம் வந்தா सिर के ऊपर बाढ़ आएगी तो तैरने की अब जरूरत என்ன नहीं है। செய்வோம்? हम क्या करेंगे? நீச்சல் அடி. तैरेंगे। யாரெல்லாம் நீச்சல் இருந்து कौन कौन இந்த तैरेगा? இடத்துல இருப்பா? நான் இருப்பேன். तैरते समय उसी जगह पर என்னையால कौन कौन எதிர்த்து तैरेगा? போட முடியாது. मुझे आंधी में तो तैरने आती है। ஆ? நீ ஏன் உங்களை யாரும் அங்க எடுத்துட்டோம்னா முன்னதான நீங்க உங்க பேரை அரசியல் வச்சுக்கிட்டீங்க மறக்க எடுத்தீங்க. அல்லேலூயா. நான் டைப்ரைட்டிங் வந்து அம்பாசமுத்திரத்தில் படிச்சேன். अंबासमुद्रम गाँव नामक நான் சொல்ல நேரம் இல்ல. पढ़ने लगी। அப்போ அங்க ஆறு நல்ல வெள்ளம் நல்ல वहाँ மண். नदी बहुत लहर के साथ आती है। எனக்கு துணைக்கு என் தங்கச்சி मेरे साथ मेरी संग मेरी छोटी बहन கடைசி தங்கச்சி. अंतिम बहन அவன் அந்த அம்பாசமுத்திரம் பள்ளியில படிச்சா. वो अम्बासमुद्र के स्कूल में पढ़ी थी। ஆத்துக்கு போனோம் நாங்க 2 பேரும். हम दोनों नदी में जाने அவன் लगे। வேற நான் வெள்ளத்துல இருக்கு. अभी वो नहीं रहती तो मैं बाढ़ में चली जाती நான் थी। போனேன்னா எனக்கு கால் கலந்துச்சு. ஏன்னா நிறைய தண்ணி வந்துச்சு. बहुत पानी थी, बहुत पानी आने लगा उस नदी पर। मेरे पैर फिसलने लगा। எங்க வீட்டு பக்கத்துல 2 சகோதரி இருக்காங்க. मेरे घर के पड़ोस की 2 बहन भी वहाँ है। वो अपने कपड़ों को साबुन लगा रहे थे। நான் நீச்சலே போயிட்டு இருக்கேன். मैं तैरते हुए எதுக்கு पानी के साथ में जा रही थी தனி வாக்கில போறேன்னு கொஞ்ச தூரம் போனா கசம் இருக்கு. और थोड़ा जाती तो वो गड्ढा में फंस जाती थी। என் சகோதரி சொல்லி எனக்கு காதுல मेरी छोटी बहन पुकारने लगी। मेरी बहन तो पानी के साथ ही चल रही कर वो चिल्लाने लगी। நீச்சல் இருக்கா? वो कहने लगी थी चुप, तेरी बहन तो तैरती है कर कर। नहीं नहीं, मेरी बहन पानी के साथ ही जा रही है। நான் இப்ப கூட பேசணும்ல. आप अभी मुझे आपके साथ बातें करना நான் है। அனுபவத்தெல்லாம் इसके உங்களை लिए சொல்லி நீங்க என்னை மாதிரி இருக்காதுங்கன்னு சொல்லணும்ல. मेरी जिंदगी को आपके साथ में बांट रही हूँ, क्योंकि அப்பா. आप मेरे समान नहीं रहना இன்னும் चाहिए। அதுல ஒரு சகோதரி நல்ல முரடா இருப்பாங்க. उसमें एक बहन बहुत तगड़ा थी। உள்ள ஓடி வந்து ஒரு பிடிச்சு இழுத்துட்டாங்க. अंदर आकर नदी के अंदर आकर मुझे खींच कर बाहर அவங்கதான் निकालने அதட்டாங்க. लगी। எப்படா அக்கா தண்ணியில எங்க போறா? அவன் वो तो पानी में नहीं जाती, वो तो तैरती है। वही बहन चिल्लाने लगी। எங்க அக்கா நீச்சல் नहीं नहीं, मेरी बहन तो पानी के साथ ही जा रही है। அப்போ எனக்கு இப்பவும் தண்ணியில எது நீச்சல் அடிக்க முடியாது. अभी भी और तभी भी मुझे तूफान के सामने नहीं तैर सकती हूँ। ஆனா வாழ்க்கை பயணத்தில் எது நீச்சல் அடிக்க முடியாது. लेकिन जिंदगी के इस सफर में मेरे तूफान में ஏன்னா அவன் तैरती हूँ, சமூகம் எனக்குள்ள இருக்கு. क्योंकि उनकी समूह मेरे அப்படி पास நம்ம है। ஒவ்வொருத்தரும் நம்ம ஆராய்ந்து ऐसे பார்க்கணும். हमें सभी को जांचना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்தகார கிரியைகள் நமக்கு இருக்கக்கூடாது. अंधकार की क्रिया हमारे अंदर नहीं रहना ஆனா चाहिए। நம்ம சேனாபதி हम சேனை तो அதிபர் सेनापति है, सेना की தோல்வியை अधिपति, தழுவாதவர். जो भी पराजय नहीं देखा हुआ। இயேசுவானவர் தோல்வியை பட்டாரா?
यीशु मसीह पराजय हुए क्या? नहीं, कभी नहीं। அப்படிப்பட்ட தளபதியை பெற்றிருக்கிறோம். वैसे एक सेनापति को हम पाए हैं। அந்த தளபதினால நம்ம பின்னால இருக்கோம். हम उन सेनापति के पीछे कर रहे हैं। அப்ப நமக்கு தோல்வி உண்டா? इसके लिए हमारे लिए पराजय யாரெல்லாம் है। தளபதி பின்னால இருக்கோம்? कौन कौन सेनापति के पीछे है? அந்தகார கிரியைகளை கண்டறிந்து अंधकार की क्रिया को जानते हुए உடனே ஆண்டவரை மன்னிப்பு கேட்றணும். तुरंत परमेश्वर से इतना क्षमा चाहिए मांगना मत। चाहिए। वैसा मैं इतना वापस चाहिए, नहीं वैसा करूंगी, मत। ऐसे नहीं அப்படி बोलूंगी, செய்யணும். ऐसा करना चाहिए। அன்பு கூறணும். प्रेम जताना चाहिए, மன்னிக்கணும். क्षमा करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்க மனசுல வச்சிடுங்க, நம்ம பவர்ஃபுல் லைட். आप अपने हृदय में रख लीजिए कि हम एक बड़ी उजियाला है। அல்லேலூயா. हालेलुया। நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். हम दिन के बच्चे நாம் हैं, பகலுக்குரியவர்கள். हम दिन के हैं, நமக்கு இருள் இல்லை. हमारे लिए अंधकार नहीं இந்த है। இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொன்னாரு, इस इसराइलियों को परमेश्वर कहने लगे, என் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போ. मैं अपनी प्रजा, तू अपने अब मेरे प्रजा को कानान देश पर लेके जा। தருமே. मैं कानान देश को दूंगा, நான் வரமாட்டேன். लेकिन मैं नहीं चलूंगा मैं उनके दूतों साथ, को तुम्हारे साथ में दूतों को भेजूंगा। உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். जो भी आपके विरुद्धता में है वो सभी को நான் भगाऊंगा, துரத்தி கானான் தேசம் தரமே. उन्हें बहाकर तुम्हें कानान देश दूंगा। வேதத்துல நிறைய இடத்துல இருக்குது. पवित्र शास्त्र में அவர் कई जगह சமூகம் पर है, இன்பமானது. उनके समूह का मीठा है, அவர் சமூகத்துல மகிமை கனம் ஐஸ்வர்யம் இருக்குது. उनके चरण पर महिमा और धन और संपत्ति है। நீதிமொழிகள் இருக்கு, நாளாகமத்துல இருக்கு, नीति சங்கீதத்துல वचन இருக்கு. में है, इतिहास में है, भजन संगीता में है। சங்கீதம் 16 யாக்கோபு 16 भजन संगीता 16 के याकूब 16 है। நிறைய சங்கீதத்துல இருக்கு. 16 என்ன இருக்கு? பதினாறாம் சங்கீதம் 11 வசனம். 16 भजन संगीता 11 वचन। ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சமூகத்தில் இருக்கிறத எடுத்துக்கொள்ளணும்னா ஜீவ மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். उनके सम्मुख में जो भी है उसे चुन लेना है, कि जीवन की रास्ता को दिखाना அதுலதான் ரோமர் चलना चाहिए। 8 அதிகாரத்துல பவுல் சொல்றாங்க. रोमियो 8वां वचन में पौलुस ऐसा कहते हैं। 8 அதிகாரம் 8वां अध्याय 1 வசனம். पहला वचन। ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பனிஷ்மெண்ட் வாங்காம இருக்கணும்னா यदि हमें पनिशमेंट नहीं मिलना चाहिए, मानसिक हमें नहीं। दंड नहीं मिलना चाहिए, तो शरीर के अनुसार नहीं चलना चाहिए। நம்ம ஒரு கூட்டு குடும்பமா இருக்கோம், அல்லது பக்கத்து வீட்டுல இருக்கோம். अभी हम परिवार के झुंड में हैं, नहीं तो बगल में, पड़ोस में வாக்குவாதம் இருக்கக்கூடாது. वाद विवाद नहीं करना சண்டை चाहिए, இருக்கக்கூடாது. झगड़ा नहीं करना चाहिए। பொறுமையா இருந்து அதை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிடணும். धीरज के साथ रहकर परमेश्वर के चरण में उंडेलना चाहिए। 5 வசனம் சொல்லுது, 5वां वचन ऐसा कहती है, அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை நம்ம சிந்திக்கிறார்கள். என்னத்தை சிந்திச்சிட்டு இருக்கோம்? देखिए हम किसके बारे में कैसा सोच रहे हैं। எனக்கு உங்களுக்கு நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லை. मेरे लिए और आपके लिए कल के लिए चिंता नहीं है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் पहले परमेश्वर की राज और उनकी नीति को இவைகள் எல்லாம் खोजो। ये सभी कुछ ज्यादा இது दिया தெரியாத जाएगा। ஆட்களே கிடையாது. इसे नहीं जाना हुआ व्यक्ति कोई है ही नहीं है, लेकिन हम किसे நம்ம चुनते हैं? மாம்சத்தின்படி புஜ பலத்தின்படி நடக்க हमारे मांस ஆசைப்படுகிறோம், हमारे बल के साथ चलने के लिए सोचते हैं, நடக்கிறோம். वैसे ही चलते हैं। பிரச்சனை தீர்ப்பது தேவன். हमारी समस्या को बदलने वाला केवल परमेश्वर ही है। ஒவ்வொரு காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, தேவனே இந்த காரியத்துல நீங்க தலையிடுங்க. ये परमेश्वर इस कार्य में आप நான் டைரியில संभालिए। எழுதி வச்சிருக்கேன். मैं अपने डायरी पर लिख कर रखी हूँ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம தலையிட்டோம்னா என்ன செய்வோம்? यदि हम चलाएंगे तो क्या வாக்குவாதம் होगा? பண்ணுவோம், சண்டை பண்ணுவோம், ஒருத்தர் நம்ம சொல்லி கேட்க वाद மாட்டாங்க. विवाद करेंगे और झगड़ेंगे और कोई भी हमारी बात पर नहीं எங்க आएगा। வீட்டுக்காரங்களுக்கும் எனக்குமே கருத்து வேறுபாடு ரொம்ப உண்டு. मेरे पास में हमारे घर में मेरे पति और मेरे बीच में बहुत அவங்க फर्क है। சாதுதான். वो तो साधारण मनुष्य ஆனா है, நம்ம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணணும்னா எதனாலும் எரிஞ்சிருவாங்க. लेकिन उनके अनुसार नहीं चलेंगे तो सब कुछ फेंकेंगे। நான் அவங்க பொறுமையா இருக்கும்போது நான் கத்துவேன். जब वे धीरज के இதெல்லாம் साथ रहते हैं तो மாம்ச मैं கிரியைகள். चिल्लाएगी।
ये सब அவங்களை நான் मांस திருத்த की முடியாது. क्रिया है, उन्हें मैं नहीं बदल सकती ஆண்டவருக்கு हूँ। வாங்க வாங்கன்னு வருவாங்களா? परमेश्वर के पास आओ आओ कर बोलेंगे तो இந்த आएंगे क्या? விஷயத்திலே தேவனே நீங்க தலையிடணும். इस क्रिया पर आप संभालिए कर सोच बोलना चाहिए। கணவரை நம்ம ஆதாயப்படுத்தணும். पति को लाभदायक बनाना ना, ना, हमारे हमारा काम है, बढ़िया है। लेकिन हमसे नहीं போன होगा। வாரம் சொன்னீங்களா ஒரு மீனவர் குடும்பத்தை பற்றி? पिछले போன வாரம் हफ्ते தானே? एक मछुआरे के बारे में हाँ। कहने लगी, நம்ம கணவர் அப்படி இப்படின்னு சொல்றது தேவையே இல்ல. मेरा पति ऐसा वैसा कर कहने के लिए பேதுரு अवश्य என்ன नहीं சொல்றாங்க? है। लेकिन पत्रस क्या कहते हैं? மனைவியின் நடக்கையினாலே पत्नी की हाँ। चाल चलन से நம்மளால நடக்க முடியாது. நம்ம போருக்கு தான் நிற்போம். हम तो झगड़ने के लिए रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। யுத்தம் யாருடையது? युद्ध किसका है? परमेश्वर का அது है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமா? केवल इसराइली के लिए है क्या? படைக்கு மட்டுமா? केवल एक झुंड के लिए है क्या? குடும்பத்துக்கும். परिवार के लिए யுத்தம் है। யாருடையது? युद्ध किसके लिए है? மாமியார் परमेश्वर। மருமகள் சண்டை வந்தா यदि யுத்தம் सास और யாருடையது? बहू के लिए झगड़ा आएगा तो कौन கர்த்தருடையது. ये युद्ध किसका है? हालेलुया, परमेश्वर का ही है। பக்கத்து வீட்டுக்கு நமக்கு சண்டை வந்தா யாருடையது? यदि बगल में पड़ोस में झगड़ा आएगा तो किसका युद्ध है? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஜோசப் जब मैं छोटी குடும்பத்துக்கும் थी है कि जोसेफ की परिवार, எங்க குடும்பத்துக்கும் நல்ல சண்டை நடக்கும். हमारे परिवार के लिए भी बहुत झगड़ा आती थी। ஜோசப்னா சமூகல மாப்பிள்ள. जोसेफ माने मेरे छोटी बहन की அவங்க குடும்பம் வரிசையா पत्नी, வந்து நிக்கும். उनकी परिवार बहुत आती थी। எங்க குடும்பமும் வரிசையா நிக்கும். हमारे परिवार में भी बहुत बड़ी झुंड में खड़े थे, लेकिन झगड़ा में कोई भी हारेंगे அப்படி नहीं, சண்டை போடுவாங்க. वैसा झगड़ेंगे। கடைசியில யார் வீட்டுக்கு இருக்கா? लेकिन किसके घर पर मेरी छोटी बहन गई है? யோசேப்பு उनके घर। கொடுக்கவே மாட்டேன் நான் பீக்கிட்டு. मेरे भाई कहने लगा कि यूसुफ अच्छा, को अच्छा, नहीं अच्छा, देना अच्छा, है, अच्छा। वो तो हाँ। झगड़ने वाला परिवार है। அவங்க அம்மா அப்பா சண்டை போட वो மாட்டாங்க. माता पिता नहीं झगड़ते हैं। என் தம்பி கொஞ்சம் கனகா இருக்கால, कन्हा बहन है ना, उनकी छोटी बहन, அவ மாமா வீட்டுல அத்தை उनके வீட்டுல मामा और उनके मासी के घर पे வரிசையா வந்துருவாங்க. पूरे लाइन पे அப்ப राजा ஆண்டவரை थे। பத்தி என்ன செய்யாது? तभी परमेश्वर के தெரியாது. बारे में नहीं जानते थे। அந்தகார கிரியைகள். अंधकार की क्रियाएं। உதயசூரின் தாத்தா ஊர் பக்கத்துல வயல் வச்சிருக்காங்க. उदय सूर्यन की उनकी नाना के दादा खेत रखे थे। ஊர் பக்கத்துல வயல் வச்சா என்ன செய்யணும்? गांव के बगल में उनकी खेत வேலி था, அடைக்கணும். उसे बाड़ा बांधना चाहिए। எங்க வீட்டுல ஒரு மாடு சொன்னபடி கேட்காது. लेकिन हमारे घर पर एक बैल आज्ञा पालन नहीं करती மூணே थी। காலம் மாடு மேய்க்கணும்ட்டு சொல்லிதான் விடுவாங்க. அதை கவனிச்சு கூட்டிட்டு வாங்க. चरवाह को बोलते हैं कि उसे ठीक सड़क संभालना कर இல்லைன்னா உதயசூரின் தாத்தா சண்டைக்கு வந்துருவாங்க. लेकिन नहीं तो उदय सूर्यन की दादा क्या करने हाँ, झगड़ने चुनाव आते भी क्या थे, करते? लेकिन वो आज्ञा पालन அது नहीं அங்க करते। மேய்ஞ்சிட்டு தான் வரும். वो उनके खेत पर जाके चरवाही आएगा, அவங்க தாத்தா எங்க வாசலுக்கு வந்துருவாங்க. तुरंत उनके दादा हमारे पास आ जाते थे, அவங்க हमारे சொல்லுவாங்க, दरवाजा அவங்க पर आते சொல்லுவாங்க. थे। वो कहने लगे இப்ப ரொம்ப எல்லாருமே நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். अब हम सब शांति के साथ है। அவங்களுக்கு வயல்ல பயிரை மேய்ஞ்சிட்டுனா எப்படி இருக்கும் பருத்தி. उनके खेत को, उनके सभी को खेत को अभी बैल खाना உனக்கு எத்தனை தடவை சொல்லணும், நீ என்ன ஓரமே சுட்டு கடிச்சுட்டியா அப்படிப்பாரு. आपको कितना पास कहना चाहिए। எங்க அம்மா சும்மா ஆடுவாங்களா? मेरी ஓ மனுஷா, ஓ மனுஷா, நீ ஊர் பக்கத்துல வயல் வச்சிருக்க, வேலை வச்சிருக்க. मेरी माता भी नहीं छोड़ती थी, बराबर झगड़ती थी, बोलती थी कि गाँव क्या में तो गाँव यार के काफी पास आप है। खेत रखे हैं। சட்டம் பேசுவாங்க. पूरा अच्छा से कानून हम भी बातें चट्टम करती में थी। सुनो। हम भी कानून बातें करते இதெல்லாம் हैं। தேவையே இல்ல. ये सब जरूरी नहीं யுத்தம் है। யாருடையது? युद्ध किसका है? परमेश्वर का है। அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர், பெரியவர், உலகை ஆள்பவர்। நம்ம அப்பா உயர்ந்தவர். हमारे पिता ऊंचा है, அவர் நம்மை ஆளும்படி நம்மை ஒப்புக்கொள்ள வேண்டும். वो हमें राज करने के लिए उनके पास दीन होना चाहिए। ஆண்டவர் சொன்னது போல परमेश्वर जैसा कहा वैसा ही। யோவான் 14 அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்துல ஆண்டவர் சொல்றார். योहन्ना 4 अध्याय अंतिम का पहला वचन। உலகத்தின் அதிபதி வருகிறான். ये संसार की सरदार आ रहा है, அவனுக்கு என்னிடத்தில் लेकिन उसके लिए मेरे पास कुछ भी नहीं है। நானும் நீங்களும் அவரை தெய்வமாய் கொள்ளுகிறோம். मैं और आप उन्हीं को परमेश्वर मानते हैं। அவன் நமக்கு அடிச்சுவட்டை வைத்து वह போயிருக்கிறார். हमारे लिए पद चिन्ह रख कर छोड़े हैं। அப்ப நம்ம வழி அவர் போல வழி. क्यों
इसके लिए उनका रास्ता हमारा रास्ता है, நம்மளுக்கு கண்ணு தெரியாது, हमारे लिए उससे ஆனா वो நம்மை छुपा है। சுற்றி பொல்லாத ஆவிகள் இருக்கு. हम नहीं जानते कि हमारे आसपास இப்போ पूरे बुराई है। உலகத்தின் அதிபதி வரும்போது यदि संसार की सरदार आते समय நம்மிடத்தில் ஒன்று இருக்கக்கூடாது. हमारे पास उसके लिए कुछ भी नहीं होना चाहिए। நம்ம கூட வரும். उनके सम्मुख हमारे पास आएगी। ஆண்டவர் அற்புதம் அடையாளம் செய்து பார்வோன்றது கூட்டி வந்தாங்க. बहुत अद्भुत कार्य चमत्कार कर कर फिरौन के सामने से इस्राएल को चुरा कर आए। ஆண்டவர் அவங்க கூட மேக சமத்தில் அக்கினி சமத்தில் மாறாங்க. परमेश्वर उनके संग मेघ के खंबा और अग्नि के खंबा बनकर आने लगे। செங்கடல்ல பார்வோன் சேனையை அமிழ்த்தினாங்க. लाल समुद्र होकर फिरौन की सेनाओं को डकला दिए। இரவு நடப்பதற்கு வெளிச்சம் கொடுக்க மேக अग्नि रात के समय चलने के लिए अग्नि स्तंभ उनकी आगे आगे जाती थी। பகலில் நடக்க நமக்கு மேக ஸ்தம்பம் और இருந்துச்சு. दिन के लिए उनके लिए मेघ की खंभ था। இப்பவும் நமக்கு அப்படி அனுசரணையா இருக்கிறார். वैसे भी आज हमारे लिए भी वैसा ही है। நோவாவுக்கு எப்படி பேழைக்குள்ள ஒவ்வொரு பிராணியா நோவா தூக்கல. नूह के समय नूह एक एक प्राणियों को बुलाए नहीं, वो खुद अपने आप आने लगा। அந்த அனிமல்ஸ் புழுக்கள் எல்லாம் सभी வரிசை जीव வரிசையா जंतु जानवर रेंगते सीधा अंदर आने लगा, பேழைக்குள்ள போனது. जहाज के अंदर आने लगा। நம்முடைய வாழ்க்கை நமக்கு தீப்பிடிக்கிற மாதிரி இருக்கலாம். हमारी जिंदगी हमें लगता है कि आग लगती है, சோர்வுகளை உண்டாக்கலாம். थकावट आ सकती है, நான் அவருடைய பிரசன்னம், लेकिन उनकी प्रशंसा। அவருடைய பிரசன்னத்தை மோசே சொல்றாரு 33 அதிகாரம் 2ஆம் வசனத்துல. உபாகமும் व्यवस्थावरण 33 और दूसरा वचन में கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்தில் இருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. எவ்வளவு பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் எப்படி இருக்குது. देखिए उनकी प्रशंसा कैसी है। சீனாயிலிருந்து எழுந்தது, सीनाई से उठकर செயலிருந்து அவர்களுக்கு உதயமானார். सेई से उनके लिए उदय हुआ பாரான் மலையிட்டு என்ன செய்தாரு? और फरान पर्वत पर से अपने तेज दिखाया। தாங்க முடியும். और तेज दिखाया, वो तेज को कैसे महसूस करने लगे। 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமான और लाखों पवित्रों के मध्य में से आया அவர்களுக்காக அக்கினிமயமான और उसके लिए ज्वालामय பிரமாணம் அவருடைய வலது கரத்தில் இருந்து विधियों उनकी दाहिने हाथ से निकली। அது இப்பொழுது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. वो आज हमारे लिए लिख कर छोड़ा है। எவ்வளவு பாக்கியவான்கள். देखिए हम कितने भाग्यशाली है। நம்மை தீமை சூழலாம், हमारे आसपास पूरी बुराई रह सकती है, लेकिन वह अंत नहीं है। அன்னைக்கு ஆதியாகமத்துல ஆபிரகாம் उस மனைவியை दिन- பற்றி, उस दिन उत्पत्ति में अब्राहम की पत्नी के बारे में, சாராளை பற்றி साराई के बारे में பேதுரு சொல்றாங்க. पत्रस कहने लगे। பேதுரு 1 பேதுரு 3 அதிகாரமா पहला 5 पत्रस அதிகாரமா. तीसरा है क्या 5वां। நம்ம எல்லாத்துக்கும் அவங்க தாயானவங்கன்னு वह சொல்லப்படுது. हमारे लिए माता है। பேர் பெற்றவங்களா இருக்காங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 3 அதிகாரம் पहला पत्रस तीसरा अध्याय 5वां वचन 5 6 வாசித்தா. 5 और 6 6 வாசித்தா. नहीं 5 और 5 அல்லேலூயா. वचन। அப்போ இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக பரிசுத்த ஸ்திரீகளும் पूर्व काल में पवित्र स्त्रियां भी நம்முடைய புருஷர்களுக்கு என்ன செஞ்சாங்க? जो परमेश्वर पर आशा रखते हुए वे अपने आप को इसी रीति से संवारती और अपने अपने पति के अधीन रहती थी। அந்தபடியே சாராள் ஆபிரகாமை जैसे ही सारा अब्राहम की ஆண்டவன் என்று சொல்லி அவன் आज्ञा में रहती और उसे स्वामी कहती थी। இதுல 2 காரியங்களை பேதுரு சொல்றாங்க. इसमें 2 कार्यों को पत्रस कहते நீங்கள் हैं। நன்மை செய்து आप भलाई ஒரு करेकर ஆபத்துக்கும் और किसी भी भयभीत பயப்படாமல் किसी भी இருந்தீர்கள், भय से भयभीत न हो அவளுக்கு பிள்ளைகளாய் तो उसकी बेटियां ठहरोगी। பைபிளை யாரையாவது சொல்ல முடியுமா? ஆபத்துக்கு பயப்படாமல் நன்மையா செஞ்சா
எஸ்தர். அவன் எஸ்தர். அவங்க ஆபத்துக்கு பயந்தாங்க, அவங்க உபாசம் சொன்னாங்க. இதை விட மேன்மையானது ஒரு எக்ஸாம்பிள். யாரு? யாகிலா, தெபோராலா. யாகிலா, இதை விட இம்பார்ட்டன்ட். அதுவும் சரிதான். மரியம். அண்ணா யாத்ராகமும் निर्गमन 1 அதிகாரம் पहला वचन। ராஜா கட்டளை என்ன விட்டாரு? राजा की आज्ञा, मूसे की मम्मी। राजा की आज्ञा क्या थी? மருத்துவச்சிக்கு அவங்களும் அவங்களும் அப்படிதான். निर्गमन அவங்களும் மம்மி அப்படின்னா निर्गमन पहला अध्याय। என் மனசுல உள்ளது இந்த மருத்துவச்சிகள். கட்டளை ராஜ கட்டளை அது எப்படிப்பட்டது? राजा की आज्ञा पालन, ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைந்த நாடு. पूरा एकदम से भरा हुआ मिस्र देश था। அவங்களுடைய ஆட்சி பயங்கர இரும்பு கோல் வச்சு, இரும்பு கரை வச்சு அடக்குவாங்க அவங்க. वो लोग तो बहुत राज्य करते थे और उनकी राज्य लोखंड का समान था। அப்படிப்பட்ட அரசுக்கு இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்யல? उस आज्ञा पालन, उस राज्य को ये नहीं डरे। निर्गमन पहला अध्याय 17 वचन। परंतु दाइया, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். என்ன ஸ்ட்ராங்கா देखिए ये दाइया परमेश्वर का भय मानती थी, इसलिए मिस्र की राजा की आज्ञा न मानकर लड़कों को भी जीवित छोड़ देती है। ராஜ கட்டளைக்கு பயப்படல, राजाओं की आज्ञा से न माना। நம்ம துன்பத்துக்கு எதுக்கு பயப்படணும்? लेकिन हमें क्यों चिंता होना चाहिए दुख को देखकर? ராஜ கட்டளை எப்படி இருக்கும்? देखिए राजा की आज्ञा कैसी होती है। அவர் கட்டளையை மதிக்காம, उसे न मानकर, செய்யாம, उस पैसा नहीं कर அவர் என்ன சொன்னாரு? ஆண் பிள்ளைய பூரா நீங்க என்ன செஞ்சிருங்க? विगार करने लगे, लड़कों को सभी को गात कर दो। அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு ஞானம் இருக்கு அவங்களுக்கு. देखिए उनके पास कितनी ज्ञान थी। தெரிஞ்சதுன்னா அவர் உயிரை சும்மா வர राजा यदि जानता तो उसे इतनी जिंदा छोड़ते थे क्या दाइयों को? ராஜா கூப்பிட்டு விட்டாரு. इसके लिए दाइयों को फिरौन बुलाता था। நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன கேட்டாரு. तुम लोग लड़कों को जिंदा क्यों छोड़ते हो? லேசா சொல்லிட்டாங்க. आसानी से वो कहने लगे। கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு எவ்வளவு ஞானம் கொடுக்காரு. देखिए परमेश्वर के डरवैयों को परमेश्वर कितना ज्ञान देते हैं। அதற்கு மருத்துவச்சிகள் तभी दाइयों பார்வோனை நோக்கி, फिरौन को देखकर, எபிரி ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல கிடையாது, एब्रियो की स्त्रियां मिस्र की स्त्रियों के समान नहीं है, அவர்கள் நல்ல वो सब तंदुरुस्त और ताकतवर है। இப்ப நானும் நீங்க யாரு? मैं और आप कौन है? எபிரேய ஸ்திரீகள். इब्रियानियों की எனக்கு स्त्रियां பலம் है। இருக்கு, நம்ம சொல்லணும். हमें कहना चाहिए कि मेरे अंदर बल है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நமக்கு பலம் தந்திருக்காரு. हमारे लिए वो बल दिया है। நம்ம யாரெல்லாம் அவர் அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, जिन्हें जिन्हें पुकारा, जिन्हें जिन्हें चुन लिया है, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் उनके இருக்கிறார். अंदर परमेश्वर की बल और परमेश्वर की अड़कड़ी ज्ञान चाहिए। है। लगातार मैं कह நமக்கு चुकी हूँ, நோய் வரலாம், हमारे लिए बीमारी आ நம்ம सकती है, ஜெயம் எடுக்கணும், लेकिन हमें विजय पाना வசனங்களை है, அறிக்கையிடணும். वचन को कबूल करना है। அது கிறிஸ்து இயேசுவுக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன இருக்கு? मसीह यीशु के आमीन। अंदर सभी आमीन। वायदा हाँ और आमीन कर है। அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 पहला कुरिन्थियों 1:24। அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இல்லையே 22 சொன்னீங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்னதான் இருக்காரு? தேவ பலனும். परमेश्वर का बल और परमेश्वर का ज्ञान, நம்மள அவர் அழைச்சிருக்காரு. वह हमें बुलाए அதனால हैं, வந்திருக்கோம். इसके लिए हम आए हैं यहाँ। எதுக்கு நம்ம பயப்பட தேவையே இல்லை. किसी के लिए भी डरना नहीं है। ஏன்? நம்ம சேனாபதி தோல்வியை தழுவாதவர். हमारी सेनापति जो कभी भी पराजय नहीं அவருடைய हुए, சேனைகள். उनकी सेना है हम। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா 2 பேரும்
ये दो दाइयाँ பார்வன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் देखिए फिरौन कितना भी बड़ा அவங்களுக்கு होने யாருதான் பெருசா के தெரிஞ்சது? उनके सामने தேவன். परमेश्वर ही महान ठहरे, தேவன் தான் பெருசா தெரிஞ்சது. उन्हें परमेश्वर ही महान இன்னைக்கு ठहरे। எனக்கும் உங்களுக்கும் எது பெருசா தெரியுது? आज मेरे लिए और आपके लिए कौन महान है? உலகமா தேவனா? संसार है क्या परमेश्वर? உலக நட்புக்காக கூடி கூடி நம்ம பேசக்கூடாது. संसार की कार्य के लिए एकजुट होकर हमें बातें नहीं करना चाहिए। கிட்டத்தட்ட 1991 இருந்தே ஆண்டவர் என்னைய வீடு சந்திக்க போக சொன்னாங்க. लगभग 1991 में परमेश्वर मुझे घर घर जाकर सुसमाचार कहने लगे। கூடி கூடி பேசுறவங்க யாரை பற்றி பேசுவாங்க? झुंड में होकर बातें करने के लिए किसके ஊரா बारे வீட்டுக்கே में? பேசுவாங்க. दूसरे के कार्य को बातें நிறைய பேர் करेंगे। இல்லாமே போயிட்டாங்க. कई जन नहीं है इस संसार நான் में। அவங்களோட நல்லவான்னு சொல்லல. मैं उससे महान कर नहीं बोल रही நமக்கு हूँ। வார்னிங். हमारे लिए चेतावनी दे நம்ம रही है। நல்லவனால இங்க இருக்கல. हम सच्चा है इसके लिए हम नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டு தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே மன்னி மன்னின்னு சொல்லிட்டு இருக்கோம். हम परमेश्वर की नाम को धारण कर दुश्मन गलत करते समय माफी मांगते हैं। அதுவும் சில சமயம் மன்னிப்பு கேட்க முடியல, மறந்து போயிருவோம். कभी के समय में हम माफी भी नहीं चाहते हैं, भूल जाते हैं। மறந்து போயிட்டோம்னா தண்டனை கிடைக்கும். भूल जाएंगे तो हमारे लिए दंड मिलेगा। மருத்துவச்சிகள் ராஜா பயப்படல. लेकिन ये दाइयों राजा से नहीं डरे। அவங்க என்ன பண்ணாங்க? लेकिन उन्होंने क्या किया? அவங்க என்ன பண்ணாங்க? நன்மை செய்தாங்க. वो भलाई कार्य किए। எப்படி மருத்துவச்சிகள் दाइया நன்மை இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். इसके कारण परमेश्वर दाइयों को भलाई कार्य किए। எப்படி கொலகாரியா மாறதுக்கு அவர் சொன்னாரு, இவங்க கொலை செய்யல, நன்மை செஞ்சாங்க. देखिए फिरौन इन्हें घात करने के लिए कहा, लेकिन ये लोग घात नहीं किए। இவங்க ரெண்டு காரியத்தையும் செஞ்சாங்க. பேதுரு சொன்னத ये लोग जो पत्रस कहे वो दोनों कार्यों को भी करने लगे। நன்மை செஞ்சாங்க, भलाई कार्य करने பயப்படல. लगे और नहीं डरे। இவங்க யாருக்கு குமாரத்தி? देखिए ये किसकी बेटियां सारा है? सारा की बेटियां விசுவாசம் है। நல்லா இருந்தா நம்ம பயப்பட மாட்டோம். विश्वास यदि हमारे पास बहुत है तो हम नहीं நம்ம डरेंगे। ஆண்டவர் சமூகத்தில் நம்ம முறையிடும் போது, ஆண்டவற்றை ஜெபம் பண்ணும்போது हम परमेश्वर की सामने विनती प्रार्थना करते समय நிகழ் காரியங்களையும் வரும் காரியங்களையும் பேசுகிற தேவனாயிருக்கிறார். जो अभी चल रही है और वर्तमान के कार्यों को भी बताएंगे, वर्तमान और भविष्य के कार्यों को भी बताएंगे। ஒரு பிள்ளை சொன்னாங்க, என் பிள்ளைய எதுக்கு படிக்க வைக்க? एक बेटी कहने लगी कि मेरे बेटी को ஆண்டவர்ட்ட நீ ஜெபம் பண்ணு. किसके लिए पढ़ाऊं, அவர் कैसे சொல்லுவார். पढ़ाऊं? परमेश्वर से पूछो, आप बताएंगे। அல்லேலூயா. हालेलुया। அவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? वो बताएंगे क्या? ஏசாயா 44:4 ஏசாயா சொல்றாரு, ऐसाया 44 में ऐसाया कहते हैं ஆண்டவருடைய வார்த்தையை, परमेश्वर की वचन को, என்னை மாதிரி தேவன் கிடையாது. मेरे समान कोई யார் परमेश्वर நிகழ் नहीं है। காரியங்களையும் வரும் காரியங்களையும் உங்களுக்கு அறிவிக்க முடியும்? कौन ऐसे वर्तमान और भविष्य को बताएगा? நான் தான் அறிவிக்க முடியும். मैं ही केवल बता என்ன सकता हूँ। அழகா ஆண்டவர் பேசுகிறார். देखिए कितना अच्छा परमेश्वर अगर बातें पेश करते हैं। नहीं। वो बातें करने वाला என்னை தவிர யார் परमेश्वर, அறிவிக்க முடியும்? मेरे अलावा कौन परमेश्वर ऐसा बताएगा? ஞானிகளுடைய பைத்தியமாக்குவேன், मैं ज्ञानियों को मूर्ख बनाऊंगा, குறிகாரர்களுடைய அபத்தமாக்குவேன். जो भी सामर्थ्य है उन्हें उनकी सामर्थ्य को ढकलाऊंगा। நானே தேவன். मैं ही खुद परमेश्वर हूँ। இப்படிப்பட்ட தெய்வத்தை வைத்துக் கொண்டு ऐसे परमेश्वर को रखकर அந்தகார கிரியை நமக்கு தேவையில்லை. अंधकार की क्रिया हमारे लिए ஐயோ, नहीं நான் என்ன चाहिए। செய்வேன் हाय मैं क्या करूँगी? அப்படின்னு நம்ம சண்டை போட தேவையில்லை. वैसे सोचकर झगड़ना युद्ध नहीं चाहिए। कर्तव्य। युद्ध परमेश्वर का நீங்கள் है। ஒன்றுக்கும் கவலைப்படாமல் आप किसी के लिए भयभीत नहीं हो। எல்லாவற்றையும் குறித்து सभी कुछ को, உங்கள் விண்ணப்பங்களை आपकी विनतियां को சோதரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் स्तुति के साथ और प्रार्थना के साथ परमेश्वर के पास बताओ, வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த, परमेश्वर को बताओ। அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான सभी बुद्धि को बढ़कर நம்ம இருதயத்தையும் हमारी हृदय தெரிந்த புத்தி இல்லாம இருக்கும். நம்ம என்ன और செய்யணும்? हमारे पास साफ सोच नहीं என்ன रहता। செய்ய முடியும்? इस संसार में हम क्या करेंगे? யாருமே மதியாம இருக்கலாம். कोई भी हमें आदर नहीं दे सकते हैं, அவர் சொல்லியிருக்காரு, अनादर कर सकते हैं। உங்க ஒவ்வொருவரையும் நான் பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை உங்களுக்கு वह தருவேன். कहने लगे कि आप सभी को मैं बड़ों के नाम कदर दूंगा। தாவீது கரையில நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு जो भी दाऊद को दिया था वो तुम्हें भी दूंगा। யாருக்கெல்லாம்
இஷ்டம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிடலாம். जो इच्छा करते हैं वो सब ले सकते அவர் हैं. பட்சபாதம் இல்ல वो அவருக்கு. पक्षपात नहीं है उनके पास. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பேதுரு பேசுகிறார். प्रेरितों में पत्रस बातें करता है. அந்த தேவனுக்கு பட்சபாதம் हमारे परमेश्वर के पास पक्षपात नहीं है. ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று रोमियो சொல்கிறார். को पौलुस पत्र लिखते समय कहता है अब कि ये हमारे परमेश्वर के पास पक्षपात नहीं है. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா தேவன் சொல்றாரு, ऐसाया भविष्यवाणी के द्वारा உங்களுக்கு परमेश्वर இலவசமாக कहता है, வச்சிருக்கேன், आपके लिए मुफ्त ஆனா में என் रखा हूं. வார்த்தைகளுக்கு நீங்கள் தாகமா இருக்க வேண்டும். लेकिन मेरे परमेश्वर मेरे वचन के लिए आप प्यासा होना चाहिए. ஓ தாகமா இருக்கிறவர்களே ये प्यासे இலவசம். मेरे पास आओ, मुफ्त में அல்லேலூயா. ஆனா तुम्हें देता எனக்கு हूं. செவி கொடுங்க, लेकिन मेरी बातों को सुनो, வசனத்துக்கு செவி கொடுக்கணும். वचन को सुनो. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. वचन को कान लगाओ. எங்க ஊர்க்காரி मेरे गांव वाली 3 பிள்ளைகள் அவளுக்கு. 3 बच्चे हैं उसके लिए. செல்வி सेल्वी, செல்வினா யாரு? சுக்குதனி அவ புருஷன். ये सेल्वी नहीं है, दूसरे 2 सेल्वी பையங்க है. வேலை பார்க்காங்க, 2 बच्चे काम करते 3 हैं. பையன் வேலை பார்க்க முடியும். तीसरा बच्चा काम पे नहीं जाता. அவன் நான் உங்க வீட்டுல வேலை பார்க்கீங்க, हाँ? உங்க வீட்டுல வேலை பார்க்கீங்க, वो बोलने लगी कि मैं आपके घर पे काम करती हूँ, मदद करने के लिए. உனக்கு டைம் சரியில்லை, நீ तेरे टाइम बराबर வேண்டாம். नहीं है, तू नहीं चाहिए कर. இல்ல நான் வருவேன், நீங்க துட்டு தந்தாலும் சரி தரட்டும் நான் आप पैसा வருவேன். देंगे तो भी नहीं चलेगा, नहीं देंगे तो भी चलेगा. आपके घर पर आके सहायता அன்னைக்கு करूंगी. அதுதான் ஜெபத்துல ஒரு வீட்டு கொடுக்கல. ये घर की मंडली में इतना रोने लगी. அவன் ஏர்போர்ட்ல வேலை பார்க்கான், वो बच्चा एयरपोर्ट में काम करता है. 15,000 தான் எனக்கு சம்பளம் 2வது பையனுக்கு. दूसरा बच्चे को केवल 15,000 ஆண் கொஞ்சம் நல்லா இருப்பான். देखने के लिए अच्छा दिखता है. ஊர்ல போய் பெண்ணு பார்த்தா, गांव में जाके लड़की ढूंढने लगे. ஆமா அவளுக்கு டாக்டர் மருமகா. டாக்டர்னா இந்த நீங்க மருந்து சாப்பிடுறீங்களா? होमियोपैथी होम्योपैथी டாக்டர் डॉक्टर है, उनकी बहू होम्योपैथी எங்க डॉक्टर வீட்டுக்கு है. எடுத்தால ஹோமியோபதி டாக்டர் இருக்கா. मेरे घर के बगल में होम्योपैथी डॉक्टर அவ है. வேலை பார்த்துட்டு இருக்கா. वो काम कर रही है. மாப்பிள்ளை பார்த்து சந்திரன் எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். लड़का को देखकर वो हाँ नहीं। करके बोलने लगी खुद का घर நீங்க नहीं है. எல்லாரும் அவளுக்கு அவ பேர் செல்வி. उसके लिए उसके लिए प्रार्थना की. अभी तार उसका जो नाम बन है गया। सेल्वी है, उनके लिए प्रार्थना करना. ஒரு முறை வாடகை கொடுக்க முடியாம பாத்திரத்தெல்லாம் வீட்டை தூக்கி போட்டாங்க. एक महीना भाड़ा नहीं दिए तो पूरा बर्तन को बाहर फेंक दिए. ஏன்னா அவனுக்கு ரொம்ப சோமலாத பாவா. वो बहुत बीमार पड़ती है. அவனுக்கு மாத்திரை மருந்து ரொம்ப வாங்கணும். उसके लिए दवा पानी बहुत लेना है. அவன் புருஷனுக்கு 7,000 சம்பளம். 7,000. ஆமா. இருக்கு பாலகிருஷ்ணன் சமையல் வேலை பார்க்கணும். उनके पति के लिए केवल 7,000 कमाई அது है. வாடகைக்கு போயிடும். वो कर्ज भाड़ा में चला இவன் जाता வாங்கின है. கடனுக்கு அவன் வட்டி கொடுக்க அந்த கல்யாணம் முடிக்க போற பையன். और जो माता कर्ज लिया था उसके लिए बेटा पैसा भर रहा है. அவன் சொன்னா நீங்க ஜெபத்துல அவளுக்கு ஜெபம் பண்ணுங்க. वो कहने लगी उनके நீங்க लिए ஜெபம் प्रार्थना பண்ணுங்க. कीजिए. அவ சொன்னா எங்க பாத்திரத்தெல்லாம் வெளியே தூக்கி போட்டாங்க. वो कहने लगी कि पूरा बर्तन को बाहर फेंक நான் दिए. அழுதேன். मैं बहुत रोने लगी. வட்டிக்கே வாங்காம டிபாசிட் கொடுத்துட்டேன். कर्ज में नहीं लेते हुए मैंने डिपॉजिट लिया. கல்யாணத்துக்கு எனக்கு துட்டே இல்ல. अभी शादी के लिए मेरे पास कुछ भी पैसा नहीं நீவா है. சொன்னாலும் அந்த சம்பந்தாரம் பாம்பேல வச்சு கல்யாணம் பண்ணணும். நீவா இங்க துட்டு வச்சிருக்கா பாம்பேல வச்சு ये கல்யாணம் कहने लगी பண்ணிட்டு. अपने दामाद और उनके परिवार के लिए बॉम्बे में आके शादी करो कर. அந்த ஆளுக்கு இல்ல அவங்க பெண்ணோட அப்பாவுக்கு கொஞ்சம் சோமல. वो लड़की की पिता कुछ बीमार कमजोर है, इसलिए वो बोले नहीं या बॉम्बे में नहीं गाँव அதனால में. ஊர்ல வச்சுதான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. इसके लिए गांव में ही शादी करेंगे कर. இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிற जो नहीं है उसे है कर நீங்க पुकारने ஜெபம் वाला பண்ணுங்க. हमारा परमेश्वर. उसके लिए आप प्रार्थना ஆண்டவர் அவளுக்கு कीजिए. வானத்தை திறப்பார். उनके लिए परमेश्वर आकाश को खोलेंगे. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபக்கூடத்துக்கு போறதுனால அவ உடுத்தது பூரா காஸ்ட்லி சேலை தான் உடுத்துதா. वो घर की मंडली में जाती है, इसके लिए अच्छी अच्छी साड़ियाँ पहनती है. ஜெபக்கூடத்துல இருக்கவங்க எல்லாரும் கொடுக்காங்க. அக்கா கூட घर கொடுக்காங்க. की செலினா मंडली கூட में நிறைய கொடுத்திருக்காங்க. सलीना बहन भी उनके लिए बहुत देते हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கொடுக்க பச்சரிசில சாப்பிடுதா. जो घर की मंडली में जो भी कच्चे நான் चावल அவமானப்படுத்தல. देते நீங்க हैं எல்லாம் கண்ணீரோட वो खाते நான் हैं. செவம் பண்ணுங்க. கறியே வைக்கிறது கிடையாது. கறியே சொல்லு. वो घर पे बाजी ही नहीं बनाते हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு என்கிட்ட கூட அவர் தந்திருக்காரு எனக்கு. वो परमेश्वर उस औरत को நான் मेरे எப்படி पास கறிச்சு छोड़े சாப்பிடுவேன்? हैं. मैं कैसा बाजी बनाकर 1ஆம் खा सकती நூற்றாண்டுல हूँ. எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. देखिए पहला
पहले दिनों में सभी एक होकर खाना ஒரு खाना நாள் बनाकर 24 खा ரூபாய் रहे थे। கொடுத்தேன். हाँ, ஒரு நாள் 24 ரூபாய் கொடுத்தேன். एक दिन 24 அது என்ன रुपए காய்கறி देते வாங்க थे। முடியும்? क्या कबाजी ले सकते ரெண்டாம் நாள் थे? பருப்பு கொடுத்தேன். दूसरा दिन அது दाल देने சந்தோஷம் लगी, பொறுக்க बहुत முடியல. खुशी होने लगी। நான் சாவி தொலைச்சிட்டேன் சொப்பனத்துல. मैं अपनी चाबी को खो बैठी सपना में। செல்வி எடுத்துக்கணும் தாரு அந்த वही செல்வி. वह सेल्वी आकर मुझे ढूंढने இறக்கம் செய்யும் போது இறக்கம் ढूंढ कर मेरे पास देने लगी। दया करते समय दया और हमें நான் संभालेगी। சொப்பனம் என் சாவியே காணல. कल मैं सपना देखने लगी कि मैं अपनी चाबी को खो செல்வி बैठी, செல்விட்ட இருக்கு அந்த சாவி. लेकिन वो सेल्वी के बहन के हाथ में ஏழைக்கு है चाबी। இறங்குறவங்க जो भी சரியா दीन இறங்கல. को उद्धार करता है वो परमेश्वर को ही करता है। हालेलुया। என்னால முடிஞ்சது நான் செய்யணும். जैसा मुझसे होगा वह उतना मैं करती हूँ। நம்மளுக்குள்ள தரித்திரர் இருக்காங்க. हमारे आस पास दीन दरिद्र लोग அல்லேலூயா. हैं। हालेलुया। அவர்களுக்கு உதவி செய்யும்படி நமக்கு பலனை தந்திருக்காங்க. उन्हें सहायता करने के लिए हमारे लिए बल दिए और जीवन दिया। ये एक भलाई है। பவர்ஃபுல் லைட் ஆகும். इसके लिए हम हालेलुया। पावरफुल उजाला बन जाएंगे। இந்த சாராவும் நம்ம லோத்து மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு பேரே இல்ல பைபிள்ல. सारा और लूत की पत्नी थी। लूत की पत्नी की नाम शास्त्र में है ही नहीं। சொந்த குடும்பத்தை கட்ட தெரியல. अपने खुद के परिवार को वो नहीं बांधने आया। என்ன கட்ட தெரியல? क्या बांधने नहीं आया? கற்றுக் கொடுக்கல. बच्चे को नहीं सिखाए। அவங்களுக்கு விசுவாசம் இல்ல. விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கல. उनके अंदर विश्वास नहीं और विश्वास को नहीं அதனால सिखाए। குடும்பம் சீர்கெட்டு போச்சு. इसके लिए परिवार तितर அந்த बितर அம்மா होने இறந்து लगे। போயிட்டாங்க. वो भी मर गई। சீர்கேடு. அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க லோத்து நம்ம தெய்வத்தை தான் தெய்வமா கொண்டிருந்தாங்க. उस समय लोत भी हमारे परमेश्वर को ही परमेश्वर माना थे। கற்றுக் கொடுத்தாலும் அவருக்கு கற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க அவங்க. वो पति को अपनी पत्नी को सिखाए क्या नहीं, लेकिन सिखाए भी அல்லேலூயா. रहेंगे। அப்போ அந்த லோத்தின் மனைவியை போய் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லப்படுது. शास्त्र में लिखा है कि लूत की पत्नी के बारे में आप सोचिए। பிள்ளைகள் மிஞ்சிட்டாங்க. बच्चे நம்மளால हाथ ஒண்ணும் से செய்ய முடியாது. अलग हो ஆனா गए, ஜெபிக்க முடியும். लेकिन हम भी कुछ नहीं कर अब पाएंगे। हम लेकिन हम जबते प्रार्थना केट्கிறவன். हमारे बच्चे के लिए कर सकते हैं। நம்ம ஜெபத்தை கேட்கிறவன் हमारी प्रार्थना को सुनने वाला பிள்ளைகளை परमेश्वर ஆசீர்வாதமாக மாற்றுவார். हमारे बच्चे को आशीषदायक बनाएंगे। பரிசுத்தம் முக்கியம். पवित्रता आईम है। அல்லேலூயா. हालेलुया। இருபரமும் பரிசுத்தம் இருக்கணும். दोनों बाजू में, दोनों द्वार में पवित्र होना चाहिए। பரிசுத்தம்னா பொய் சொல்லாம இருக்கதா? पवित्र मतलब झूठ नहीं அது बोलते। वो மட்டுமா? क्या केवल वो नहीं है। பொருளாசையும் விக்கிரகாராதனை. लालच, लालच यानी लालच அல்லேலூயா. मूर्ति पूजा। நமக்கு வேணும் வச்சா அது என்னது? मेरे लिए चाहिए चाहिए कर रखेंगे तो பகிர்ந்து கொடுக்க வேண்டும். उसे बटोरना है। அல்லேலூயா. 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 हालेलुया। நான் நல்லவன் கிடையாது. मैं तो पहला अच्छी नहीं என்னைய हूँ। உங்களுக்கு போதிக்க வச்சிருக்காரு. मुझे आपको सिखाने के लिए रखा है। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொன்றும் எழுதப்பட்டு सभी कुछ लिख कर छोड़ा है। அதுவும் எனக்கு சொன்னாங்க. वह भी நான் परमेश्वर பேசுகிறத से ஒருவர் டேபிள் போட்டு எழுதி जो मैं बातें करती हूँ एक आदमी टेबल डालकर कुर्सी में बैठकर लिख रहा है। ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கணக்கு கொண்டு வருவார். हम जो भी बातें करते हैं वो हमारे अकाउंट में है। அல்லேலூயா. हालेलुया। अपना அவன் खाते में சொல்லுதா है। 5 மணிக்கு வருவா. அவ சொல்லுதா மைனி நீங்க தந்த பருப்புல நிறைய கறி வச்சுட்டேன் சொல்லுதா. वो कहने लगी कि भाभी जो आप दाल दिए थे वो कल ही में बाजी நீ बनाने என்ன लगी। கறி வச்சு சாப்பிட்ட? कौन सी बाजी बनाई थी? ஊறுகா. அப்போ எப்படி சாப்பிட்டு? अचार रखकर मैं खाने लगी। இப்படி நம்ம சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? देखिए हमारे आसपास ऐसे जन कितना जन है। அவ அந்த ஜெபக்குழுக்கு போனதுனால அந்த ஆடம் அரிசி கிடைக்கவளுக்கு. वो घर की मंडली में जाने लगी, इसके लिए हर दिन की Dress भोजन उसे கிடைக்கும். मिलती है, कपड़ा मिलती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம ஆட்கள் தான் நமக்கு உதவி செய்தாங்க. हमारी लोग ही हमारे दरिद्र दीन लोगों के लिए ये तो सहायता नन्मा। करते हैं। ये एक भलाई है, நன்மை. भलाई है। அல்லேலூயா. அல்லேலூயா. நாலாம் टाइम आए तो मिलकर ஆமா ஆமா வசனம் சொல்லி முடிக்கல. நடைமுறை தான் நான் நிறைய பேசுறேன். वचन को नहीं कही, लेकिन चाल चलन के बारे में कहने लगी। நம்ம பிராக்டிக்கல் லைஃப் தான் பலன், ஸ்ட்ரென்த். हमारी हर रोज की चाल चलन ही हमारे लिए बल है। பவுல் சொல்றாரு பேச்சில் அல்ல पौलुस பலத்தில். कहते हैं बात में नहीं बल में। வாயினால் சொல்றதுல செய்கையில. जो मुंह से कहते हैं वैसे नहीं, हमारी चाल चलन में है। உனக்கு டைம் சேஞ்ச் பண்ணி நீ உனக்கு சேஞ்ச் பண்ணி வர முடியாது. ரெண்டாவது பையன் ரொம்ப நல்ல பையன், மூத்த பையன் நல்ல பையன், பிள்ளைகளுக்கு பயப்படுதாவா?
बच्चे उनके अच्छे हैं, पहला बच्चा दूसरा बच्चा, अपने बच्चों के लिए वो डरती है। இப்ப வேலையில இருந்து வந்துருவான். अभी काम पे அதனால आ இத்தனை जाएगा। டைம்க்குலாம் வர நீ செய்யுங்க எனக்கு டைம் செய்யல எனக்கு வேண்டாம். तू मेरे लिए नहीं चाहिए कर मैं बोलने लगी, हाँ, तेरा बहुत टाइम मैं मेरे हिसाब नहीं- में नहीं मैं आएगा, नहीं बात- मैं नहीं जाऊंगी, मैं आप ही की बात से இப்படி सहायता யாருக்கு करूंगी। நிக்க முடியும்? ऐसे ही व्यक्ति मेरे लिए सहायता करना वैरायटी योग्य है, है, मैं तुम्हें उन्हें भगा देती हूँ। என் வாழ்நாள்ல எத்தனை வேலைக்காரங்க ஆனா எல்லாரும் என் மேல அன்பாதான் जो भी मेरी सहायता के लिए आए हैं मेरे पर प्रेम जताते நான் हैं, விரட்டி விட்ட பிறகு எனக்கு கண்ணு ரொம்ப அன்பா मैं तो उन्हें दौड़ाती हूँ भगाती हूँ, लेकिन मेरे से वो प्रेम நான் जताते எப்படி हैं। விரட்டி விடுது देखिए जो प्रचार करती हूँ मैं कितना எனக்கு பிடிக்காம भगाती போயிடும். हूँ, எனக்கு பிடிக்கவே செய்யாது. मुझे नहीं पसंद आती है उनके நான் ஒரு काम, நிமிஷம் கூட கொடுக்க மாட்டேன். एक भी क्षण नहीं देती हूँ, तुरंत भगा நான் देती நீங்களும் हूँ। பாக்கியசாலி. मैं और आप भाग्यशाली हैं। நாளைக்கு சமூகம் நிறைய இருக்கு சொல்ல. उनके बारे में कहना बहुत कुछ है। என் சமூகம் உனக்கு முன்பாக செய்யும். मेरी समूह तेरे आगे चलेगा, நான் உனக்கு मैं तुझे विश्राम நம்ம दूंगा। என்ன வேதனையில இருந்தாலும் நமக்கு என்ன உண்டு? किसी भी वेदना में रहकर तो हमारे लिए विश्राम है। நம்ம பட்சத்துல இருந்தா யாரு எதிரியா இருக்க परमेश्वर हमारे पक्ष हमारे संग रहेंगे तो कौन हमारे विरुद्ध में பிரசன்ன- खड़े रहेंगे। அவர் பிரசன்னத்தை தடை செய்யும் அந்தகார கிரியைகள் उनकी வேண்டாம். प्रशंसा को रुकाने वाले अंधकार की क्रियाओं को, நம்ம பகலுக்குரியவர்கள். हम तो दिन के हैं, நான் நீங்களும் பவர்ஃபுல் லைட். मैं और आप पावरफुल उजाला ज्योति है। அப்படிப்பட்டபடி நடக்கும்படிக்கு கிருபை தருவாரா? वैसे चलने के लिए परमेश्वर हमारे लिए अनुग्रह करेंगे। அல்லேலூயா. हालेलुया।